ஈரானின் ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஏப்ரல் 6ஆம் தேதி தாக்கியுள்ளன. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஆட்சி அதிகார மையங்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தியுள்ளது. தெஹ்ரானில் உள்ள ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள எரிவாயு நிலையங்கள் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளன. இதில் குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்ததாக ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள 48 மணி நேர கெடு முடிவடைய உள்ள நிலையில் இந்த தாக்குதல் ஈரானுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து இஸ்ரேல் தெஹ்ரானில் உள்ள ஈரானிய பயங்கரவாத ஆட்சியின் உட்கட்டமைப்புகள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஈரானிய ஏவுகணை தளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஆயுத தயாரிப்பு மையங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளது. பதிலுக்கு ஈரான் குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தினால் மிகவும் அழிவுகரமான பதிலடி கொடுக்கப்படும். ஹார்முஸ் நீரிணை உலகிற்கு திறந்திருக்கும், ஆனால் எதிரிகளுக்கு நிரந்தரமாக மூடப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஆஸ்திரியாவில் உள்ள ஈரான் தூதரகம், குடியிருப்பு பகுதியின் நடுவே உள்ள பல்கலைக்கழகத்தை பங்கர் பஸ்டர் குண்டுகளை கொண்டு தாக்குவது வெறும் போர்க்குற்றம் மட்டுமல்ல, அது ஒரு கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான செயல். ஈரானின் மீது கை வைக்காது என்று புகைப்படங்களை பகிர்ந்து வேதனை தெரிவித்துள்ளது.